எல்லாருக்கும் வணக்கம் சார். எல்லா பேட்டி நியூஸ்ல எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க, சரிங்களா? கரெக்டா விசாரிச்சிங்களா? விசாரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எதுக்கு போராட்டம் பண்ணாங்க? குழந்தைக்கு வந்து நியாயம் கிடைக்கும். எந்த குழந்தைக்குமே இனிமேல் இந்த மாதிரி நடக்க கூடாது. அதாவது என்னமோ சொன்ன மாதிரி நீதி கேட்டுட்டு எல்லாம் போராடுறதுக்கு உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வந்து இந்த பணத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை விசாரிச்சிங்களா? அந்த பொண்ணு எந்த நிலைமையில இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு தொலைஞ்சு போய் 5 மணிக்கு தொலைஞ்சு போனது. அந்த பொண்ணுக்கே தெரியாது. அவங்க அம்மா அந்த அளவுக்கு போதையில இருந்தாங்க. நாங்க போய் எழுப்பணும், எந்திரிக்கவே கிடையாது. காலையில தான் அந்த பொண்ணுக்கே தெரியும். இது ஓப்பனாவே நான் சொல்றேன். அந்த பொண்ணு தொலைஞ்சு போனதே தெரியாது. நாங்க போய் பொண்ணு காணாம போச்சு பவி எந்திரினா அந்த அளவுக்கு தான் அந்த பொண்ணு இருந்தா. ஆனா போலீஸ்காரங்க சல்லடை போட்டு தேடினாங்க. 12:30 இருந்து எல்லாருமே தேடினாங்க, கிடைக்கல. அவங்க அப்பா ஒரு ஸ்டாப்ல இருந்து வேலையை விட்டு வந்து 7 மணி அளவில் தான் அவரு அங்கேயும் தேடிட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இதுதான் உண்மை. அதாவது ஒருத்தவங்க கூட தெரியாம அந்த பொண்ணு போக கிடையாது. முட்டாய் வாங்கி கொடுத்தான், அது வாங்கி கொடுத்தான், அதெல்லாம் உண்மை கிடையாது. அவங்க அம்மாவுக்கு பழக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு வந்திருக்காங்க, போயிருக்காங்க, பழகிருக்காங்க. அந்த ஆளுதான் வாங்கி கொடுத்துருக்கான். நல்லா போட்டுட்டு மொக்காவை விட்டு பிள்ளை இழுத்துட்டு போயிட்டான். இதுதான் உண்மை. அதுக்காக போராட்டம் பண்ணி நான் அந்த பொண்ணுக்கு தான் நியாயம் கேட்டு போராடணும். அதுக்கு இந்த என்னமோ சொல்லுவாங்க, பணம் கொடுக்காது, என்ன வாயில வந்து இதுக்கு வரமாட்டேங்குது. முதலமைச்சர்கிட்ட கோவிச்சுக்கிறாங்க எல்லாம். கோவிக்கிறக்க நம்ம பிள்ளைய நம்ம தான் பாதுகாப்பு பண்ணணும். அவர் எங்கேயோ எத்தனையோ வேலையில இருக்காரு. நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து அவர் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இப்ப நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை போலீஸ் தெரியுங்களா? அவங்கள பசியில ஒரு டீ பச்சை தண்ணி கொடுக்காத அளவுக்கு வந்து நீங்க இந்த ஏரியாவுக்கு வந்து பேட்டி எடுத்திருந்தா தானே தெரியும். மறியல் பண்ணது சூலூர்ல, நடந்தது பாரதிபுரத்துல, சரிங்களா? இங்க பாருங்க, ஏகப்பட்ட பேர் வெளியில உட்கார்ந்து நாய் மாதிரி காத்து கிடக்குறாங்க. அதுக்கு நீதிதான் கேட்டு போராடணும், செய்யணும். என் பிள்ளைக்கு தக்க தகுமானது அது இதுன்னு சொல்லி இந்த பண உதவி சார் முதலமைச்சர் ஐயா உதவி செய்யக்கூடாது. அந்த லேடியை நீங்க விசாரிக்கணும். எந்த ஒரு தாய் வந்து ஒரு பொண்ணு ஒரு 10 நிமிஷம் காணாம போனாலே நம்ம வந்து வீட்டுக்குள்ள உட்கார முடியாது. இந்த பொண்ணுக்கு காலையில தான் தெரியும். தெரியாத அளவுக்கு அந்த பொண்ணு வந்து அந்த நிலைமையில இல்ல. அவங்க வீட்டுக்காருக்கும் ஒண்ணுமே தெரியாது, பாவம். எல்லாரும் என்னமோ சொல்றாங்க, கடத்திட்டு போயிட்டாங்க. போனதெல்லாம் உண்மைதான். ஆனா பெத்த தாய் என்ன பண்ணிருக்கணும்? தேடி இருக்கணும்ல. ஏன் அந்த அம்மாவை ஏன் எங்க போச்சு? தேடாம எங்க போச்சு? பிள்ளை விட்டுட்டு ஏன் அந்த அம்மா பேட்டி எடுக்கல? வந்து என்னமோ சொன்ன மாதிரி நீ எங்கம்மா போன இப்பதான் முட்டாய் வாங்க தெரியாத ஆள் கூட பொண்ணு போகுங்களா? சொல்லுங்க பாக்கலாம். அவ்வளவு ஆதங்கமா இருக்கு. இந்த ஊரே பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து பச்சை தண்ணி இல்லாம இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கை குழந்தைய வந்து நம்ம பாதுகாப்பு பண்றது எப்படி தெரியுங்களா? அதெல்லாம் சொன்னால்தான் வந்து அவங்களுக்கு எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அருமை தெரியாது. இல்லாம இருக்காங்க பாருங்க. ஏகப்பட்ட பேர் குழந்தை இல்லாம எத்தனை பேர் தவிக்கிறாங்க தெரியுங்களா? இந்த பொண்ணு லீவுக்கு வந்த பொண்ணுங்க, பாட்டி வீட்டுல வளர்ந்த பொண்ணு. இந்த பொண்ணுக்கு வந்து இப்படி ஒரு சூழ்நிலை ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. கை மக்களே இதை வந்து ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நியூஸ்ல வந்து கரெக்டா அந்த பொண்ணை விசாரிங்க. சும்மா மைக்க புடிச்சுக்கிட்டு ஆகுனா வந்து எது சொன்னாலும் மடையாட்டி செய்தியை போட்டுறாதீங்க. தெரிஞ்சதை கரெக்டான செய்தியா மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்க. அதுதான் உண்மை. பிள்ளைய தவற விட்டுட்டா.